மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் நார்மலாக இருக்கும். உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது, என்டர்டெயின்மெண்ட் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் மகிழ்ச்சி, இது எல்லாமே இருக்குது. உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம் தனம் இருந்தால் கூட இந்த வாரம் நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக போகிறதுக்கோ, கெஸ்ட்டு உங்கள் வீட்டு வர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வருமானத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க. நல்லாவும் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் உண்டு. எந்த வேலை பார்த்தாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும், அல்லது ஏதோ ரூபத்தில் வெளியேற்றப்பட வேண்டிய காலம், அல்லது நீங்கள் அடிக்கடி உங்களுடைய வேலையில் நீங்கள் லீவ் போடுவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ சர்வீஸ் இருந்ததுன்னா சர்வீஸ் இருக்குது. பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு கரியரில், ப்ரொஃபஷனில் நிறைய ஸ்ட்ரகிள் என்பது இருக்குது. ஒர்க் ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்க, ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்கள தாராளமாக வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ராஃபிட்டாக இல்லை. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இப்போலையே ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது. ஃபர்தராக நான் கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், அல்லது நான் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வாரம் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொழில், ஒன்றுக்கும் மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் ஸ்மாராக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீண்ட தூரம் ஒரு ஜேர்னி உங்களுக்கு இருப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சிவ தரிசனம் பண்ணுங்கள். குறிப்பாக எங்கெல்லாம் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் இருக்கக்கூடிய நரசிம்மரை பிரதானமாக வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.